Multiple choice question, first one. Euclid's division lemma states that for positive integer a and b, there exists unique integer q and r such that a is equal to bq plus r, where r must satisfy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Euclid's division lemma ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும், a is equal to bq plus r. அதுல நம்மளுக்கு கண்டிஷனும் கொடுத்துருப்பாங்க. r வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா லெஸ் தேன் b ஆ இருக்கணும். அதாவது ரிமைண்டர் வந்து b ஓட கொஞ்சம் குட்டியாகவும் ஜீரோவுக்கு கிரேட்டர் than or equal to ஆகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் எழுதியிருக்கோம். 0 less than or equal to r less than b. அப்போ ஆப்ஷன் சி 0 less than or equal to r less than b. Second one word, using Euclid's division lemma, if the cube of any positive integer is divided by 9, then the possible remainders are அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு Euclid's division lemma ஃபார்முலா என்னது? a is equal to bq plus r, where 0 less than or equal to r less than b அப்படின்றது. இப்போ divided by 9ன்றனால 9 ஓட ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். 9 எதால டிவைட் ஆகும்னா 1 9 is 9 எழுதும், இல்லைனா 3 3s are 9 வரும். அதில் கிரேட்டஸ்ட் ஃபேக்டர் என்னது? 3. ஸோ அதுதான் வந்து b க்கு பதிலாக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ a is equal to 3q plus r, where 0 less than or equal to r less than 3 அப்படின்னு இருக்கு. இப்போ r ஓட வேல்யூ என்னென்ன இருக்கும்? 0ல இருந்து 3க்கு முன்னாடி வரைக்கும். ஸோ 0 1 2 இந்த வேல்யூஸ் தான் r ஓட வேல்யூ. இப்போ கியூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்றனால இந்த r ஓட வேல்யூ கியூப் பண்றோம். 0 கியூப் 1 கியூப் 2 கியூப் பண்ணோம் அப்படின்னா 0, 1, 8 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Third one word, if the HCF of 65 and 117 is expressible in the form of 65m minus 117, then the value of m is அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதுல m ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிச்சிக்கலாம் 65க்கும் 117க்கும். ஸோ ஃபார்முலா என்னது? a is equal to bq plus r. அதுல a க்கு பதிலா எது கிரேட்டர் நம்பர்? 117. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்றோம். b க்கு பதிலா 65. So 117 is equal to 65. ரஃப் காலம்ல பாருங்க, 117 65ஆல 1 டைம்ஸ் போடுறாங்க. போட்டோம் அப்படின்னா 52 ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ q க்கு பதிலா 1, r க்கு பதிலா 52, ரிமைண்டருக்கு பதிலா 52 அப்படி போறோம். ஸோ 117 is equal to 65 into 1 plus 52. அடுத்து இன்னும் ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குதா? ஸோ ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது. 65 வந்து a க்கு பதிலையும் 52 ரிமைண்டர் இருக்கு இல்லையா, அது வந்து b க்கு பதிலா வந்தது. அது ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. ரஃப் காலம்ல ரிமைண்டர் 13 கிடைக்குது. ஸோ 52 into 1 plus 13 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ திருப்பி 0 கிடைக்கல. ஸோ திருப்பி ப்ராசஸ் ரிப்பீட் பண்றோம். ஸோ 52 வந்து a க்கு பதிலையும் 13 ரிமைண்டர் வந்து b க்கு பதிலா வருது. இப்போ டிவைட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 4 டைம்ஸ் வந்து 52 வரும். 13 4s are 52. இப்போ ரிமைண்டர் இல்ல. ஸோ பிளஸ் 0. ஸோ 52 is equal to 13 into 4 plus 0. இப்போ HCF எது? கடைசியா ரிமைண்டர் 0 கிடைச்ச பிறகு என்ன b இருக்கோ அதான் HCF. ஸோ HCF is equal to 13 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ HCF வந்து எந்த எக்ஸ்பிரசிபிள் இந்த ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, 65m minus 117. அதுல அப்ப எப்படி எழுதுறோம்? அதை வந்து ஈக்குவேட் பண்றோம். இப்போ 13 is equal to 65m minus 117 அப்படின்னு போடுறோம். இப்போ m ஒரு சைடு வச்சுட்டு கான்ஸ்டன்ட் ஃபுல்லா ஒரு சைடு கொண்டு போறோம். ஸோ 65m is equal to 13 plus 117. இப்போ 65m is equal to ஆல்ரெடி ஆட் பண்ணுவோம். 13 plus 117 னா 130. So 130. அப்ப m is equal to 130 divided by 65. மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஈக்குவல் டு இங்கிட்டு வருமா டிவைடட் ஆகுது. ஸோ நடி கேன்சல் பண்ணோம்னா m is equal to 2 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பி 2. Fourth one word, the sum of exponents of a prime factor in the prime factorization of 1729 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 1729 இருக்குல்ல, அதை வந்து prime factor பண்ணணும். பண்ணிட்டு அந்த வேல்யூஸ் கிடைக்கல, அதோட பவரை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? சம் ஆஃப் தி எக்ஸ்போனன்ட்ஸ், அதோட பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 179க்கு prime factorization பண்ணுங்க. பண்ணோம்னா 7 டைம்ஸ்னா 247. at 13 போட்டோம்னா 19. 19 வந்து 1 டைம். ஸோ 19 1 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ 7 power 1 into 13 power 1 into 19 power 1. இப்போ sum of the exponents அப்படின்றனால பவர் எல்லாத்தையும் ஆட் பண்றோம். ஸோ 1 plus 1 plus 1 is equal to 3. So option C is the correct answer. Option C 3. Fifth one word, the least number that is divisible by all the numbers from 1 to 10 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 to 10 அப்படின்னா நேச்சுரல் நம்பர். ஸோ 1 to 10ங்கிறது LCM ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ LCM எடுக்கிறோம். எல்லா நம்பரும் தனித்தனியா நீங்க எடுத்தாலும் சரி, நம்ம நான் போட்டிருக்க மாதிரி மொத்தமா சேர்த்து எழுதி எடுத்தாலும் சரி, 2 டேபிள் 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா எது சேஞ்சஸ் ஆகும்? 1 to 10ல எது சேஞ்ச் ஆகுமோ எல்லாத்தையும் மாத்தலாம் ஒரு டைம்லயே. ஸோ 1 2 வந்து 1 டைம் ஆயிரும்.
3 அப்படியே இருக்கும், 4 வந்து 2 டைம்ஸ் போகும், ஸோ 2, 5 வந்து அப்படியே இருக்கு, 6 வந்து 3 டைம்ஸ் போகுது, அடுத்து 7 அப்படியே இருக்கு, 8 வந்து 4 டைம்ஸ் போகுது, அடுத்து 9 அப்படியே இருக்கு, 10 வந்து 5 டைம்ஸ் போகுது. இந்த மாதிரி எல்லா டேர்மும் 1 வர வரையும் நம்ம முடிச்சுக்கிறோம். ஸோ எல்சிஎம் கிடைச்சிச்சு. ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 5 இன்டூ 7. ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 2520. ஸோ ஆப்ஷன் டி 2520 is the correct answer.